இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 8ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 21 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு, இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் மோசேயை எரியும் முட்புதரின் வழியாக பேசி அழைத்தார். அப்படி இஸ்ரேல் மக்களை மீட்டு வர அழைத்த அந்த வேளையிலே, நீர் யார் என்று மோசே கேட்டபொழுது, கடவுள் இருக்கின்றவராக இருப்பவர் நானே. அப்படி என்றால் நேற்றும் இன்றும் என்றும் இருப்பவர் ஆண்டவர். காலங்களை கடந்தவர் கடவுள். கடவுளின் பெயராகவே இந்த வார்த்தை பார்க்கப்படுகிறது. இருக்கின்றவராக இருப்பவர் நான். என் அன்பு சகோதர சகோதரிகளை, அன்று மோயிசனை அழைத்த இறைவன் இதோ மனிதராக மக்கள் மத்தியிலே பிறந்து வந்து பணி செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே என்பதை அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு, இவர்தான் மெசியா, இவர்தான் இருக்கின்றவர் என்று சொல்லி மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு முன்னறிவிக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் சொன்னது போலவே அவர் சிலுவையிலே இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பின்புதான் அவரை குறித்த நம்பிக்கை வேகமாக வளர்ந்தது.
தூய ஆவியானவரை நிரம்ப பெற்ற பின்பாக திரு தூதர்கள் அந்த இயேசுவுக்காக உயிரையே கொடுக்கும் அளவிற்கு துணிந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இவரே இருக்கின்றவராக இருப்பவர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொன்னார்கள். சிறிது நேரத்திலே அவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். அதே மக்கள் கூட்டம் அவருடைய உயிர்ப்புக்கு பின்பாக அந்த இயேசுவுக்காக உயிரையே கொடுக்கும் அளவிற்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போல ஒரு மாற்றத்தை கடவுள் கொடுப்பார். இப்பொழுது நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீரோடு துன்பத் துயரத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஒருவேளை அதற்கு காலம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஐயோ, என்னை என் குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, நான் ஏன் வாழ வேண்டும்? சோர்ந்து போயிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவையே அவர் வாழ்ந்த பொழுது அவரை புரிந்து கொள்ளாத கூட்டம் உண்டு. அவர் உயிர் தெழுந்த பின்புதான், மானிட மகனை உயர்த்திய பின்புதான் பலர் அவரை புரிந்து கொண்டார்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள். எனவே உங்களையும் மக்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள், நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். பொறுமையோடு காத்திருங்கள், சோர்ந்து போகாதீர்கள், நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, காலத்தோடு பயணிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் முடங்கி போய்விடாதீர்கள். உங்களுக்கு துயரம் வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரை உற்று பாருங்கள், அவருடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள். அவர் உங்களுக்கு பல காரியங்களை, உண்மைகளை வெளிப்படுத்துவார், கற்றுக் கொடுப்பார். அனைத்தையும் கற்றுக் கொடுப்பவர் ஆண்டவர். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இருக்கின்றவராக இருப்பவர் நம் ஆண்டவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் நம் தெய்வம். இதோ மாறாத அந்த தெய்வம் உங்கள் மத்தியிலே, உங்கள் குடும்பத்திலே பிரசன்னமாயிருக்கிறது. விசுவசியுங்கள், நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய துயரங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாய் மாறும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இருக்கின்றவராக இருப்பவரே எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்கள் வீட்டில் எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதியும். இதோ இந்த இறைமகன் கேத்தலிக் டிவியின் வழியாக ஜெப உதவி நாடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் ஆண்டவரை நிறைவேற்றும். நோய்களிலிருந்து விடுதலையை தாரும். உடல் மன சோர்வுகளிலிருந்து விடுதலையை தாரும். குழப்பங்களுக்கு மத்தியிலே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வலமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக. எங்களுடைய உழைப்பை, எங்கள் தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக. கடன் வாங்கிய கடனை திருப்பி அடைக்கக்கூடிய பொருளாதார நலன்களை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே இவர்களுடைய ஞானத்தினால் நிரப்பும். நல்ல உடலுள்ள சுகத்தோடு இருக்கும்படியே அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து, இந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும்.
உலக நாடுகளிடையே அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும்படியாய் ஆசிர்வதியும். இயேசுவே, உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்வீராக. திருமணத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு வேலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றி தாரும். சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் தேற்றுவீராக. அஞ்சாதே என் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவரே நீர் தேற்ற வாரும். எங்களை ஆசீர்வதிக்க வாரும். அனைத்து நோய்களிலிருந்தும் உடல் மன வேதனைகளிலிருந்தும் இன்றைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். உம்மிடத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நீர் கைவிட மாட்டீர் என்ற உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.